வணக்கம் தாய்நாடு. இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. நேர்கள் அனைவரை மீண்டும் ஒரு முறை வடமராட்சியிலே சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். இந்த வடமராட்சியை பொறுத்தவரையிலே 2 பிரதான இடங்கள் இருக்கின்றன. ஒன்றுதான் வல்வெட்டித்துறை, மற்றது பருத்தித்துறை. இப்போது நாங்கள் பருத்தித்துறை கடற்கரைக்கு அண்மையிலே, கடற்கரை வீதி இருக்கிறது, அதற்கு அண்மையிலே தான் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துக்கு அந்நிய நாட்டவர்கள் தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதைவிட பல தேவாலயங்களை அமைத்திருக்கிறார்கள். காலத்தால் முற்பட்ட வரலாற்று புகழ்பூத்த ஒரு தேவாலயம் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க போன்றோம். அது எந்த தேவாலயம் என்று சொல்லி இன்னும் சற்று நேரத்துக்கு நான் குறிப்பிடுகின்றேன். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பருத்தித்துறை கடலெண்ணெயின் தாளாட்டிலே செந்தோமையார் இருந்து இந்த ஊர் மக்களை காத்தருளி வருகின்றார். இந்த பருத்தித்துறையை பொறுத்தவரையிலே இங்கே முதலாவதாக தோன்றிய தேவாலயம் என்று சொன்னாலே நான் இப்போது குறிப்பிடுகின்ற சென்ட் தோமையார் தேவாலயத்தை குறிப்பிடலாம். பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சென்ட் தோமையார் தேவாலயத்தை பற்றித்தான் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்க போன்றோம். நேர்களே, வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஆண்டவர் நீரே என் கடவுள். இயேசுவினுடைய 12 சீடர்களுள் ஒருவர் தான் சென்ட் தோமா. இவருக்காக அமைக்கப்பட்ட தேவாலயத்தை தான் நேர்கள் எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேவாலயம் தான் பருத்தித்துறை கடற்கரை வீதி கண்மையிலே அமைந்திருக்கின்ற சென்ட் தோமா தேவாலயம். இந்த தேவாலயம் 150 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு தேவாலயமாக இருப்பதோடு மாத்திரமல்ல, போர்த்துகேயர் காலத்திலே அமைக்கப்பட்ட முதலாவது தேவாலயமாகவும் இருக்கிறது. இந்த தேவாலயம் ஆரம்ப காலங்களிலே சிறு குடிலில் தான் இருந்தது. 1982ஆம் ஆண்டளவிலே இந்த தேவாலயத்தினுடைய முற்பகுதி அமைக்கப்பட்டது. அதன் பிறகு நிகழ்ந்த இடப்பெயர்வின் காரணமாக தேவாலயத்தினுடைய கட்டுமான பணிகள் இடையிலே நிறுத்தப்பட்டன. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊர் மக்களினுடைய ஆதரவாலும் இன்னும் சில பெரியோர்களினுடைய ஆதரவாலும், அதாவது இந்த ஊர் மக்கள் அநேகமானவர்கள் மீனவர்களாக இருக்கிறார்கள். இந்த மீனவர்கள் ஒவ்வொரு மாதமும் தாங்கள் கடலிலே போராடி பிடிக்கின்ற மீன்களை கொண்டு போய் சந்தையிலே விற்று அந்த பணத்தை வைத்து தான் இந்த தேவாலயத்தை இவ்வளவு பெரிய தேவாலயமாக அமைத்திருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு இந்த தேவாலயத்தினுடைய அனைத்து வேலைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு பருத்தித்துறையிலே ஒரு முக்கியமான தேவாலயமாகும், மிகவும் வானளவு உயர்ந்த ஒரு தேவாலயமாகவும் இந்த சென்ட் தோமா தேவாலயம் இருக்கிறது.
கால கட்டட அமைப்பை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த பருத்தித்துறை சென்ட் தோமா தேவாலயத்தினுடைய கட்டட அமைப்பு ஆரம்ப காலத்திலே தனியாக சுண்ணாம்பு கற்களை மட்டும் பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு கட்டடமாக இருக்கிறது. எனக்கு பின்னாலே பாருங்கள், அந்த பிரதான இடம் மட்டும் தனியாக சுண்ணாம்பு கற்களை மட்டும் அமைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதைவிட தாவர சாற்றை பயன்படுத்தி இந்த தேவாலயத்திற்கு நிறைப்பூச்சி பூசியிருந்தார்கள். பிறகு 1982 ஆண்டு இந்த தேவாலயம் மீள திரும்ப கட்டும் பொழுது முற்றுமுழுதாக தேவாலயத்தை இடித்து தனியாக சிமெண்டினை பயன்படுத்தி இந்த தேவாலயத்தை அமைத்திருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தை நேயர்களை குறிப்பிட வேண்டும் என்னவென்று சொன்னால், 2010 ஆண்டு இந்த தேவாலயம் முற்றுமுழுதாக அமைக்கப்பட்டு 180வது ஆண்டு நிறைவின் போதுதான் இந்த தேவாலயம் திறந்து வைக்கப்பட்டது. யார் வந்து இந்த தேவாலயத்தை திறந்து வைத்தார்கள் சொன்னால், யாழ்ப்பாணத்தினுடைய முன்னாள் ஆயராக இருந்த தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகைதான் இந்த தோமா தேவாலயத்தை திறந்து வைத்தார். அர்த்தமற்ற விசுவாசம் செயலற்றது. இயேசுவினுடைய 12 சீடர்கள் ஒருவரான சென்ட் தோமா எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அந்த விடயத்தை நம்பிக்கையுடையவராக இருந்திருக்கிறார். இதனால் இயேசு சிலுவையில் அறைந்து இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த விடயத்தை தான் செயற்பாடு ரீதியாகத்தான் தான் நிரூபிப்பேன், அதன் பிறகுதான் அந்த விடயத்தில் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய மற்ற சீடர்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு அறையில் இந்த 12 சீடர்களும் இருந்தே ஏதோ உரையாடி கொண்டிருந்த பொழுது சென்ட் தோமா குறிப்பிட்டிருக்கிறார், இயேசு என் முன்னே வந்து தோன்றி அவருடைய காயங்களை தொட்டு பார்த்து தான் உணர்ந்தால் தான் இயேசு இறந்தது உண்மையா என்றும் அதன் பிறகு 3 நாள் உயிர்த்தெழுந்த என்ற விடயத்தை தான் நம்பிக்கைக்குரியவராக இருப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தை அறிந்த இயேசு அவர் முன்னே தோன்றி என் முன்னே என் அருகிலே வா என்று குறிப்பிட்டிருக்கிறார். உடனே சென்ட் தோமா அருகிலே போய் நிற்க என்னுடைய காயங்களை தொட்டுப்பார் என்று இயேசுவும் குறிப்பிட அதன் பிறகு தோமா அந்த காயங்களை தொட்டு பார்த்த பிறகுதான் இயேசு உயிர்த்தெழுந்து 3ஆவது நாள் உண்மையாக இருக்கும் என்று விசுவாசமுடையவராக இருந்தார். இதனால் தான் அவருடைய நினைவாக தோமாவினுடைய இந்த விசுவாசத்திற்காகத்தான் இந்த இடத்திலே இந்த சென்ட் தோமா தேவாலயம் அமைக்கப்பட்டது. சென்ட் தோமா இந்தியாவில் அவருடைய இறுதி காலத்தை கழித்தார். அவர் ஒரு மலையின் பின்னால் தான் வாழ்ந்தார். இதனால் அந்த மலைக்கு சென்ட் தோமாஸ் மலை என்று பெயர் வந்திருக்கிறது. அதைவிட சென்ட் தோமாஸ் மயிலாப்பூரில் தன்னுடைய இறுதி மரணத்தை எய்தினார். அவருடைய விசுவாச மரணம் மயிலாப்பூரில் தான் இடம்பெற்றது. மயிலாப்பூரிலே அவருடைய சமாதி இருக்கிறது. அவருடைய நினைவாக இந்தியாவிலும் ஒரு சென்ட் தோமா தேவாலயம் இருக்கிறது. அதைவிட இந்த பருத்தித்துறையை பொறுத்தவரையிலே மீன்பிடி தொழிலை பிரதானமாக செய்கின்ற மீனவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள். தங்களுடைய தொழிலுக்கு செல்வதற்கு முதல் தங்களுடைய விருப்பத்திற்குரிய இறைவனை வழங்கிவிட்டுத்தான் தொழிலிலே கால் வைப்பார்கள். அதை போல இந்த மீனவர்கள் பருத்தித்துறை கடல் எண்ணெயின் மடியிலே தவழ்வதற்கு முதல் இந்த சென்ட் தோமா தேவாலயத்திற்கு அந்த ஆசி நீரை பெற்று தங்கள் மேல் தெளித்து விட்டுத்தான் கடலுக்குள் கால் வைப்பார்கள். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக பருத்தித்துறை சென்ட் தோமா தேவாலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பூவியுடன் என்று உங்கள் அன்பின் சர்மி. வணக்கம் தாய்
தாய்நாடு நிகழ்ச்சியின் பகுதிக்குள்ளே நேர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். அதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக் கொள்ளலாம். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. மீண்டும் ஒரு முறை வடமராட்சிக்கு அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். நாங்கள் இப்போது எங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? வடமராட்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வெள்ளை வழியை கடந்துதான் செல்ல வேண்டும். எனக்கு பின்னாலே பாருங்கள், வெள்ளை வழி பாலம் தெரிகிறது. அதை விட சிந்து, நாங்கள் வெள்ளை பாலத்தினூடாக வடமராட்சிக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் வெள்ளை பாலத்தின் அருகே பல சுவாரஸ்யமான விடயங்களை பார்த்தோம். அந்த சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுக்கும் இப்பொழுது தொகுத்து தரப்போகின்றோம். வாருங்கள் நேயர்களை, நிகழ்ச்சியின் உள்ளே செல்லலாம். நாங்கள் உங்களுக்கு ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் அல்லவா, சில சுவாரஸ்யமான காட்சிகளை இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தேன்னு சொல்லி. அவற்றை கூறுகிறேன் பாருங்கள். இந்த வெள்ளை பாலத்திற்கு கீழே இந்த வெள்ளை வெளியிலே வந்து சில மீனவ நண்பர்கள் வீச்சு வலையை பயன்படுத்தி மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். சில பேர் பாடி பாடி மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பாடலை கேட்கும் பொழுதே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அதைவிட கண்ணை கவரும் பறவை இனங்கள் எங்களுடைய மனதை கவர்ந்தன. இன்னும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இடமே பார்க்கும் பொழுதே மிகவும் ஆசையாக இருந்தது. வெளிநாடுகளில் இருந்து ஒவ்வொரு காலப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள். சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விதமான பறவைகளும் இலங்கைக்கு வந்து சேருகின்றன. வெளிநாடுகளிலே காலநிலை மாற்றம் ஏற்படுகின்ற காலப்பகுதிகளில் அந்த இடத்தை விட்டு வேறு நாட்டிற்கு பறவைகள் பறந்து செல்லுகின்றன. அவ்வாறாக இலங்கைக்கும் ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒவ்வொரு பறவைகள் பறந்து வருகின்றன. அவ்வாறான ஒரு பறவை கூட்டம் தான் எனக்கு பின்னால் தெரிகின்றன பாருங்கள். இவை ஒரு விதமான நாரை கூட்டங்கள். இலங்கையை சேர்ந்த பறவைகள் அல்ல இவை. வெளிநாடுகளில் இருந்து இப்பொழுது இலங்கைக்கு இவை வந்திருக்கின்றன. சுற்றுலா பயணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வோம் என்று சொன்னால், தாய்நாட்டை விட்டு வெளியிடங்களில் சென்ற அந்த இடங்களை பார்க்க தான் மிகவும் ஆவலாக இருப்போம். ஆனால் தாய்நாட்டிலே அழகான பல இடங்கள் இருக்கின்றன. அவற்றில் சில இடங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கின்றன. நாங்கள் வடமராட்சிக்கு படப்பிடிப்புக்காக சென்று கொண்டிருந்த பொழுது இந்த வெள்ளை வழியிலே சில அழகான இடங்களை கண்டதனால் தான் இந்த இடத்திலே இறங்கி விட்டோம். ஆனால் இந்த இடத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவதில்லை, நாங்கள் வந்து விட்டோம். இங்கே வந்து சில அழகான காட்சிகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருந்தோம். அதைத்தான் உங்களுக்கும் நாங்கள் வடமாக்கி தந்திருக்கிறோம்.
செல்லுகின்ற ஒரு வீதி, வீதியின் நடுவிலே ஒரு பாலம், பாலத்தின் இருமருங்கிலும் நீலக்கடல், கடலோரமாய் சிறு கிராமம். சுட்டெரிக்கின்ற சூரியன் கிழக்கு திசையிலே செக்கச் செவேலென்று எழுந்து வருகின்ற ஒரு காட்சி, சூரியனது நிழலை தாங்குகின்ற கடல். இவையெல்லாம் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த அழகைத்தான் உங்களுக்கு இப்பொழுது தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இந்த அழகினை கண்டு ரசியுங்கள் நேயர்களே. வடமராட்சிக்கு செல்பவர்கள் கடந்து செல்கின்ற பாலத்திலே தான் இப்போது நாங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாலம் தான் நேர்களை வெள்ளைவெளி பாலம். இந்த பாலம் ஆரம்பத்திலே சிறிய பாலமாகத்தான் இருந்தது. இப்போதுதான் இவ்வளவு பெரிய பாலமாக நவீன முறையிலே இந்த பாலத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த வெள்ளைவெளி பாலத்திலிருந்து 500 மீட்டர் தூரம் சென்றால் ஒரு முக்கியமான இடம் வருகிறது. வடமராட்சிக்குள் கால் பதிக்க வேண்டும் என்றால் அனைவரும் அந்த இடத்திலே இறங்கிவிட்டு தான் செல்வார்கள். இப்போது நாங்கள் அங்கே தான் செல்ல போகிறோம். நாங்கள் உங்களுக்கு முன்பு கூறிய முக்கியமான இடம்தான் இந்த இடம். இது என்ன இடம் தெரியுமா? இதுதான் வெள்ளை முனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் முனீஸ்வரர் ஆலயமாக இருந்தாலும் இப்பொழுது இதற்கு அருகிலே பிள்ளையார் ஆலயமும் ஆஞ்சநேயர் ஆலயமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வெள்ளை வீதியினை கடந்து இந்த வீதியினால் செல்பவர்கள் இந்த ஆலயத்திலே நின்று தமது வாகனங்களை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து இந்த ஆலயத்தினை வழிபடாமல் செல்லவே மாட்டார்கள். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியை நாங்கள் இந்த வெள்ளைவெளி பாலத்திலிருந்து முடிவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் உங்கள் வணக்கம் தாய்நாட்டு குழுவினர். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.